வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி தண்டு கீரை போண்டா தாங்க பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு கீரை எடுத்துருக்குறோம். தண்டு கீரை பாருங்கள், நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் பில்லெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பழுத்த இலை இருந்தாலும் எடுத்துருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணலாம். பில்லெல்லாம் எடுத்துருவோம். தண்டு கீரையில் கொஞ்சமாக இப்படி இந்த குண்டாக இருக்கிறதெல்லாம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி இதே மாதிரியே இந்த கீரைக்குள்ளே க்ளீன் பண்ணி இது நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம முட்டி வலிக்கு, முழங்கால் வலிக்கு, இதுக்கு எல்லாமே இந்த தண்டு கீரை போண்டா சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி இது பூராமே க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். தண்டு கீரை போண்டா பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது நல்லா 3-4 வாட்டி கீரை வந்து நல்லா அலசும் போதுங்க, நல்லா மண் இல்லாமல் நல்லா அலசணும். 2-3 வாட்டி அலசணும். ஏன்னா இந்த இலையிலெல்லாம் இலைக்குள்ளெல்லாம் மண் போய் ஒட்டி இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு வரலாம். 3 வாட்டி வாஷ் பண்ணிடலாம். தண்டு கீரை போண்டா பண்ணுறதுக்குங்க, தண்டு கீரை கட் பண்ணியது, தனியாத்தலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 100 கிராமு, கடலை மாவு 1/2 கிலோ, கறிப்பில்லை கொஞ்சம், பச்சை மிளகா தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவு, கொஞ்சம் சோடாப்பு. நம்ம இதெல்லாமே இப்போ பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுக்கிடுவோம் தண்டு கீரையை பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு போட்டுடலாம். 1/2 கிலோ கடலை மாவு போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடுவோம். நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயமும் போட்டுக்கிடலாம். தனியாத்தலை சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துடலாம். சோடாப்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து இந்த மாதிரி இப்படி கிள்ளி போட்டுருங்க. இப்படி அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா. இப்போ வந்து நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா சாப்பிடாதவங்க ஒரு 2 மிளகா 3 மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1 கிலோவிலையும் பண்ணுவீங்க, 1/2 கிலோவிலையும் பண்ணுவீங்க, 100 கிராமில் கூட பண்ணுவீங்க. 100 கிராம் கடலை மாவில் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிடலாம். இந்த கீரையில் வந்து நல்லா தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம தண்ணி சேர்க்காத முன்ன நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த உப்பு, கொத்தமல்லி தழை இது எல்லாமே ஒன்று சேரும். இப்படி இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தெளிச்சுட்டு பிசைஞ்சிடணும். இப்படி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்தக்கூடாது. ஏன்னா கீரையிலையும் தண்ணி ஆட்டம் தானே இருக்குது. பிசைஞ்சோம்னா அதுவே நல்லா புளிச்சுடும் மாவு. கடலை மாவு நிறையா இருக்கக்கூடாது. கீரை தான் இப்படி நிறையா இருக்கணும். கீரை, ஆனியன் இதெல்லாமே இப்படி நிறையா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருப்போம். இப்படியே வச்சுருவோங்க. உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க. நானும் செக் பண்ணிவிட்டு தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். இதை மூடி வச்சுருவோம். தண்டு கீரை போண்டா மாவுங்க 15 நிமிஷம் நம்ம இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம்.
15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இது பக்கோடா பண்ணுவோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். மழை காலமாக இருந்தாக்கா நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ சம்மரில் வந்துட்டு 15 நிமிஷம் இருந்தாவே போதும். எண்ணெய் வந்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் நல்லா சூடேறினா தான் நம்ம அதுக்கப்புறம் தான் பக்கோடா போடணும். இப்போயே போட்டக்கூடாது. எண்ணெய் நல்லா சுடுறது நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம பக்கோடா போடணும். எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா அனலாக இருக்குது. இப்போ நம்ம போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி போடுங்க. ஸ்டீம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடியில் உக்காராமல் இருக்கும். இப்படி வந்து பல்ட்டா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டீம் வந்து கம்மியாக வச்சுக்கிறணும். மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சி. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு பேப்பரில் தான் போடணும். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா இப்படி வடிச்சிட்டு எடுத்துடலாம். எல்லா பக்கோடாவும் இதேமாரியே போட்டுடலாம். போண்டா இதையும் எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கோடாவுமே எடுத்தாச்சு. கீரை போண்டா இப்படி பேப்பரில் வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை பேப்பரில் போட்டோம்னா இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துரும். கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருக்கிறதெல்லாம் இழுத்துரும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தண்டு கீரை போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். தக்காளி சோஸ் பாருங்கள் நான் இங்கே வச்சுருக்கேன். தக்காளி சோஸ் கூட நல்லாயிருக்கும். போண்டா நல்லா சூடாக இருக்குது. தண்டு கீரை போண்டாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா சூப்பராக இருக்குது. டொமேட்டோ சோஸ் எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சோஸில் இதை தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை போண்டானா கீரை போண்டா தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் தண்டு கீரை போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.